பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். மல்லி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சார்ட்ட பேச போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டலாம்ல. அங்க உங்க அண்ணன் வேற தேடிட்டு இருக்காரு மல்லி. சார், நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். என்ன சார், நீங்க இவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டே கிளம்பிருக்கலாம்ல சார். என்ன சார் நீங்க? இல்ல அரவிந்த், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், அதான். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன ரெண்டு பேரும் முகமும் சரியில்லையே? ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா? சார், நான் சொல்ற ரைட்டு தானே? சார், ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சார்? சச்சா, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மல்லி, நீங்க சொல்லுங்க மல்லி, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை தானே? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மல்லி, உங்களுக்கு வெண்பானா உயிர், அப்படிதானே? நிச்சயதார்த்தத்துக்கு சார் வெண்பாவை கூட்டிட்டு வரல. ஏன் கூப்பிடாம வந்தீங்கன்னு நீங்க சார் மேல கோவப்படுறீங்க, அப்படிதானே? சார் என்ன சொல்றாரு? வேலையில நான் பிஸியா இருந்துட்டேன், அதனால நான் கூட்டிட்டு வரல. அவ வந்தானா உங்க கூட ரொம்ப ஒட்டி பேச ஆரம்பிச்சிடறா, அப்புறம் உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவரு கூட்டிட்டு வரலன்னு சொல்றாரு, அப்படிதானே? அதுக்கு நீங்க கோச்சிக்கிறீங்க இல்ல? சொல்லுங்க மல்லி, நான் சொல்றது சரிதானே? சார், நான் எதையும் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவேன் சார். முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் சார். சார், நான் ஒரு நாளைக்கு 10 பேசஞ்சரோட ஒண்ணா வண்டியில போறேன் சார். ஒரு நாளைக்கு 10 பேர்னா ஒரு மாசத்துக்கு 300 பேர் ஆயிடுறாங்கல்ல. ஒரு மாசத்துக்கு 300 பேர்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் சார்? 3600 பேர் சார். ஒவ்வொருத்தர் முகத்துல இருந்தும் எவ்வளவு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் தெரியுமா? எனக்கு உடனே தெரிஞ்சிடும் சார். சார், மல்லி வெண்பா ரெண்டு பேருமே சட்டு புட்டுன்னு ஒரே நாள்ல திடீர்னு அவங்களை பிரிச்சது நீங்க பண்ண பெரிய தப்பு சார். அதனால பாருங்க, வெண்பா அங்க அழுதுட்டு இருக்கா, மல்லி இங்க அழுதுட்டு இருக்காங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எப்ப வேணாலும் வெண்பாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரலாம் சார். மல்லி எப்ப வேணாலும் உங்க வீட்டுக்கு வந்து வெண்பாவை பார்க்கலாம் சார். சரிங்களா சார்? நானே என் கார்ல பிக்கப்பும் டிராப்பும் பண்றேன் சார். இது சத்தியம் சார். இல்ல அரவிந்த், இனிமே அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா சொல்றேன். சரிங்க சார். உள்ள எல்லாரும் பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. நான் மல்லியை உள்ள கூட்டிட்டு போறேன் சார். சார், உங்க வீட்டுக்கு நாங்க ஒரு நாள் வரோம் சார். சரிங்களா? சார், கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். சரிங்களா? கண்டிப்பா. மல்லி, வாங்க போலாம், வாங்க. மல்லிமா வந்துட்டாங்க. ஐ மல்லிமா வந்துட்டாங்க. மல்லிமா வந்துட்டாங்க. மல்லிமா 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 எங்கடா? மல்லிமா வரலையடா? சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ, ஏன்பா ஏண்டா இப்படி கோவப்படுற? என்னாச்சு விஜய், ஏன் இப்படி கோவப்படுற? டாடா, மல்லிமா கார்ல இருக்காங்களா? உள்ள வர மாட்டேங்கிறாங்களா? நான் போய் கூட்டிட்டு வருவா. வேண்டாம், சொன்னா கேட்க மாட்டேன். டாடா டாடா, மல்லி இனிமே வர மாட்டா. மல்லிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி அவன் நம்ம லைஃப்ல இல்ல. இன்னொரு வாட்டி மல்லி வேணும்னு கேட்ட உனக்கு டாடாவும் இருக்க மாட்டா, பாத்துக்க. டாடா டாடா. விஜய், என்ன விஜய், குழந்தைகிட்ட இப்படி பேசலாமா? எப்பவுமே அவகிட்ட இப்படி கோச்சிக்க மாட்டியே, என்னதான் ஆச்சு உனக்கு? டாடா மல்லிமா, டாடா மல்லிமா, டாடா. ரஞ்சிதா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போமா. இங்க வாங்க, வாங்க. அழக்கூடாது, நல்ல பொண்ணு. வா. என்ன விஜய், அந்த மேனாமினிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாளா? ஓ, வேற வசதியான இடத்த பாத்துட்டாளாமா?
அவளுக்கு எவ்ளோ பணம் வேணும்னு கேட்டு அதை தூக்கி எறிய வேண்டியதானே விஜய்? பணத்தை தூக்கி எறிஞ்சா அவ வந்து சொல்றதையெல்லாம் செய்ய போறா. ஏற்கனவே அவ பணத்துக்கு வேலை செஞ்சவ தானே. மாமா, நாங்க வேணா மல்லிகிட்ட பேசி பார்க்கட்டுமா? அவ எங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிக்கிறதுன்னு தான் யோசிப்பா. அவ ஒரு 10 நாள் இங்க வந்து தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சொல்றோம், அவ கண்டிப்பா வருவா. அவ வரமாட்டா வரமாட்டா வரமாட்டா. அவ வரவும் வேண்டாம். ஏய். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. பா விஜய் விஜய், பிரச்சனை நமக்கு தானப்பா. அவ வரலன்னு சொன்னா நமக்கு தானே நஷ்டம். நாம கொஞ்சம் இறங்கி போறதுல ஒன்றும் தப்பு இல்லப்பா. மாப்பிள, நான் வேணா போய் பேசி பார்க்கவா? நான் சொன்னா கண்டிப்பா மல்லி கேப்பா. அவ வரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அப்படியே அவளுக்கு தலக்கணும். இங்க அவ ராணி மாதிரி இருந்தவ தானே. நாம என்ன அவளை கொடுமைப்படுத்தியா அனுப்பணும்? உங்களுக்கு புரியலையா? இந்த பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் 1008 காரணம் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க வரலன்னு சொன்னா நாம நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். விஜய், இங்க பாரு, தலைக்கு மேல கத்தி தொங்குதுப்பா. அந்த நிஷா கோர்ட்டுக்கு போயிட்டா. மல்லி இல்லன்னா போன தடவை கோர்ட்ல மல்லிய பொண்டாட்டின்னு சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஆயிடும்ல. அது அது நிஷாவுக்கு சாதகமா போயிடும். கோர்ட்ல பொய் சொல்லியிருக்கேங்கிற ஒரு ரீசன் போதும் நிஷா சொல்றதெல்லாம் உண்மை நம்புறதுக்கு. வெண்பாவை கோர்ட் நிஷா கிட்ட ஒப்படைச்சிட்டா மறு நிமிஷம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ குழந்தைய கூட்டிட்டு அப்ரேட் போயிடுவாளே. அதுக்கப்புறமா நம்ம குழந்தைய மீட்டு கொண்டு வரவே முடியாது. அதனால நம்ம மல்லி கிட்ட அந்த விஷயத்த சொல்லுவோம். மல்லிய கூட்டிட்டு வந்துடலாம் விஜய். இதெல்லாம் நீயும் சொல்லிருப்ப விஜய், எனக்கு தெரியும். அவ இதெல்லாம் கேட்டுமா வர முடியாதுன்னு சொன்னா? சித்தி, அவ வர்ற மன நிலைமையில மட்டும் இல்ல, அவ வர்ற நிலைமையிலயும் இல்ல. வர நிலைமையில இல்லையா? என்ன மாமா சொல்றீங்க? மல்லிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. அப்படியா? என்ன? இன்னைக்குதான் அவளுக்கு நிச்சயதார்த்தம். அது தெரியாம நான் அங்க போய் இந்த விஷயத்த பேசுறதுக்காக முட்டாள் மாதிரி போய் நின்னேன். நான் போன இடத்துல ஏன் கையாலேயே அந்த நிச்சயத்தட்ட வாங்கி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அவளால இதுக்கு மேலாம் வர முடியாது. ஐயோ, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஏன் விஜய், தட்டை மாத்துறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேச வேண்டியதானே விஜய்? நிச்சயத்துக்கு ரெடியா நிக்கிறவ கிட்ட என்னமாமா பேச சொல்றீங்க? அவ சம்பந்தம் இல்லாமல அந்த கல்யாணம் முடிவா இருக்கும். அவளுக்கு புடிச்சு போய் தானே அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்பா. அவகிட்ட போய் என்ன பேச முடியும்? கல்யாணம் நிச்சயமானா நிச்சயமாயிட்டு போகுது. அவளை இந்த வீட்டுக்கு வந்து வாழவா சொல்றோம்? ஏற்கனவே வந்து நடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடிக்க சொல்ல போறோம். அதுக்கு உன் அக்கா சொன்ன மாதிரி கேக்குற பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொடுத்துட போறோம். வந்து நடிச்சு கொடுக்கறதுல அவளுக்கு என்ன சிரமம்? அவ குழந்தையோ விஜயையோ நேச்சிருந்தா கூப்பிட்ட உடனே வந்திருப்பா. அவ வேற கணக்கோட வந்தா அது நடக்கலங்கிற கோவத்துல இருக்கா. அவ எப்படி வருவா? ஏன் இந்த உலகத்துல அவ ஒருத்தி தான் இருக்காளா? வேற யாருமே இல்லையா? எல்லாரும் மல்லி மல்லின்னு அவ ஒருத்தி தான் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. குழந்தை கிட்ட மல்லிய தானே அம்மான்னு சொல்லியிருக்கோம். அப்ப மல்லிய தானே கூட்டிட்டு வரணும். அப்படிலாம் எந்த கட்டாயமும் இல்ல மாமா. வெண்பாக்கு அம்மான்னு ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கணும். அது மல்லியாதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே. அப்போ மல்லிய அம்மான்னு சொல்லலன்னா வேற யாரப்பா அம்மான்னு காட்டுறது? நாளைக்கு கோர்ட்ல கேட்கும்போது காட்டணும்ல. இல்லன்னா வெண்பாவை கூட்டிட்டு போயிடுவாங்களே. சித்தி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, ம், அதோட அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. உறவு கை கொடுக்கிற மாதிரி உலகத்துல வேற எதுவும் கை கொடுக்காது. ரத்த பந்தம் தான் எப்போ கடைசி வரைக்கும் வர்ற பந்தம். பாதியில வர்றவங்க பாதியில விட்டுட்டு போயிருவாங்கங்கிறது உண்மைதான். எனக்கு புரிஞ்சிருச்சு சித்தி. ம். இப்ப சொல்றேன் சித்தி. இனி நம்ம ரஞ்சிதா தான் வெண்பாக்கு அம்மா. யாரு கேட்டாலும் அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்களும் அதே சொல்லிருங்க. கோர்ட்ல கேட்டா கூட அதே சொல்லுங்க. அதை மீறி யாரு என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன். ரஞ்சிதா, இனி நீதான் வெண்பாக்கு அம்மா. வெண்பாவை பத்திரமா பாத்துக்க. அக்கா, நீயும் கூட இருந்து பாத்துக்க. ஆ, நான் ரூம்ல இருக்கேன்.
அம்மா தள்ளுமா பாட்டி. ஏய் ஏண்டி என்ன பிடிச்சுக்கிள்ற? பாட்டி நடக்கிறது கனவா நிஜமான கிள்ளி பார்த்தேன் பாட்டி. அட கர்மம் பிடிச்ச விளையாதுக்கு உன்னதாண்டி கிள்ளி பார்க்கணும். பாட்டி யாரு கிள்ள என்ன பாட்டி, நமக்கு ரிசல்ட் தானே முக்கியம். ஆமா அதான் முக்கியம். மாமா ஃபைனலி என்ன வெண்பாவுக்கு அம்மாவா இருக்க சொல்லிட்டாரு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.